நான் ராஜேஷ் சாருக்கு நான் இது குடுக்குறேன். அவர் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு பண்ணிக்கலாம். கோ ஹோஸ்ட் தரேன். अखिलक जयत्री मैत्री भजत अखिलक जयत्री आत्मवदेव परानपि पश्यत आत्मवदेव परानपि पश्यत युद्धं त्यजत स्पर्धां त्यजत युद्धं त्यजत स्पर्धां त्यजत त्यजत परेष्वक्रममाक्रमणम् त्यजत परेष्वक्रममाक्रमणम् मैत्रीं भजत अखिलक जेते मैत्रीं भजत अखिलक जेते जननी पृथ्वी कामदुघाते जननी पृथ्वी कामदुघाते जनको देवः सकल दयाळु जनको देवः सकल दयाळु दाम्य நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஞானமயம் வழங்கும் நிகழ்ச்சி. எங்களுடைய ஒளிபரப்புகளை ஞாயிறு தோறும் 1 மணி நேரத்துக்கு கேட்கலாம், பார்க்கவும் செய்யலாம். இன்று ஜனவரி 26ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு கோதி வருடம் தை மாதம் 13ஆம் தேதி. இன்றைய தினம் இந்திய குடியரசு தினம். இங்கே சிட்னியில் நாங்கள் ஆஸ்திரேலியா டே கொண்டாடி வருகிறோம். இருவருக்கும் வாழ்த்துக்கள் உரித்தாகுக. எங்களுடைய ஒளிபரப்பு ஐரோப்பா, ஆசியா, ஆஸ்திரேலியா ஆகிய 3 கண்டங்களிலிருந்து ஜூம், ஃபேஸ்புக், யூடியூப் வழியாக உங்களை வந்தடைகிறது. இன்றைய நிகழ்ச்சி பிரார்த்தனை, உலக இந்து செய்தி மடல், ஆலயமறிவோம் நிகழ்ச்சியும் மற்றும் சொற்பொழிவுகள் இடம்பெறும். இன்று சிறப்பு நிகழ்ச்சியாக நமக்கு பேட்டி வழங்குவதற்காக அச்சக உலகில், புஸ்தக வெளியீட்டு உலகில் பெரும் புரட்சி செய்த டாக்டர் ராஜேஷ் தேவதாஸ் அவர்கள் வந்திருக்கிறார். அந்த பேட்டியையும் காணலாம். இறைவணக்கத்தை தொடர்ந்து லண்டனிலிருந்து வைஷ்ணவி ஆனந்த் உலக இந்து செய்தி மடலை வழங்குவார். முதலில் இறைவணக்கத்தை கேட்போம். இதோ சிங்கப்பூரிலிருந்து செல்வி சுவாதி செல்வசேகரன் இறைவணக்கம் வழங்குகிறார்.
சார் அடுத்த நியூஸ்க்கு போயிடலாம் சார். நியூஸுக்கு போயிட்டு சார். சார் நியூஸுக்கு போயிட்டு சொல்லுங்க சார். நியூஸுக்கு போயிடலாம் சார். செல்வி சுவாதி சந்திரசேகரன் நட்சத்திரா ஏபைச்சியில் மகிழ்ச்சி பெற்றவர். சிங்கப்பூர்லேருந்து நமக்கு வீடியோ அனுப்பியிருக்கிறார். நியூஸுக்கு போயிடலாம் சார் இன்னைக்கு. ஓகே, இறைவணக்கத்தை பிறகு பார்க்கலாம். முதலில் நாம் செய்தியை கவனிப்போம். உலக இந்து செய்தி படலை நமக்கு வழமை போல லண்டனிலிருந்து வைஷ்ணவி ஆனந்த் வழங்குகிறார். இது உலக இந்து செய்தி மடல். ஞானமயம் வழங்கும் உலக இந்து மத செய்தி மடல். செய்திகளை தொகுத்தவர் லண்டன் சுவாமிநாதன். லண்டன் மாநகரிலிருந்து செய்திகளை வாசித்து வழங்குபவர் வைஷ்ணவி ஆனந்த். இன்று ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 26ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. அனைவருக்கும் இந்திய குடியரசு தின வாழ்த்துக்கள். ஆஸ்திரேலிய தின வாழ்த்துக்களும் உரித்தாகுக. முதலில் கும்பமேளா செய்திகள். கங்கையில் புனித நீராடினார் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடக்கும் மகா கும்பமேளாவில் ஜனவரி 22ஆம் தேதி அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் தனது அமைச்சர்களுடன் கங்கையில் புனித நீராடினார். கங்கை, யமுனை மற்றும் புராணங்களில் கூறப்படும் சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர். தவிர வெளிநாட்டினர், துறவிகள், ஆன்மீகவாதிகள் என தினம் தினம் லட்சக்கணக்கானோர் பிரயாக்ராஜ் நகரில் கூடி கங்கை நதியில் புனித நீராடி வருகின்றனர். திரிவேணி சங்கத்தில் முதல்வர் யோகி ஆதித்யநாத் தனது 54 அமைச்சர்களுடன் கங்கையில் புனித நீராடினார். அவர்களுடன் அரசு உயர் அதிகாரிகளும் புனித நீராடினர். இதுவரை சுமார் 10 கோடி பேர் கும்பமேளாவிற்கு வருகை தந்து திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடியுள்ளனர். கும்பமேளாவில் ஸ்ருங்கேரி சங்கராச்சாரியார் வட இந்தியாவுக்கு விஜயம் செய்து மகா கும்பமேளாவில் பங்கேற்கிறார். ஸ்ருங்கேரி ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ விதுசேகர பாரதி சுவாமிகள் ஜனவரி 16ஆம் தேதி முதல் பிப்ரவரி 13ஆம் தேதி வரை வட இந்தியாவில் விஜய யாத்திரை செய்கிறார். பிரயாக்ராஜ் ஸ்ருங்கேரி மடக்கிளையில் ஸ்ரீ சாரதாம்பாள் கணபதி ஆதிசங்கரர் கும்பாபிஷேகத்தையும் சுவாமிகள் வைக்கிறார். பிரயாக்ராஜ் நகரில் ஜனவரி 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர பூஜையும் செய்கிறார். கும்பமேளாவில் சுவாமிகள் புனித நீராடுகிறார். ஜனவரி 31ஆம் தேதி வாரணாசி சென்றடைகிறார். காசியில் அன்னபூர்ணா கோவிலின் கும்பாபிஷேகம், வேத சம்மேளனம் ஆகியவை ஸ்ரீமடம் சார்பாக நடைபெற உள்ளன. பிப்ரவரி 9ஆம் தேதியில் அயோத்தி செல்லும் சுவாமிகள் 11ஆம் தேதி வரை அயோத்தியில் தங்கி ஸ்ரீராமர் கோவிலில் தரிசனம் செய்ய உள்ளார். பின்னர் 11ஆம் தேதி கோரக்பூர் சென்றடைந்து பின் பிப்ரவரி 13ஆம் தேதி ஸ்ருங்கேரி வந்தடைகிறார். மேலும் ஒரு நற்செய்தி. கும்பமேளாவிற்கு வருகை தரும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மறுவாழ்வு அளிக்கும் வகையில் நாராயண் சேவா சன்ஸ்தான் என்ற தனியார் தொண்டு நிறுவனம் செயலாற்றி வருகிறது. ஒரு செயற்கை உடல் பாகத்தின் விலை சுமார் ரூபாய் 90,000. இந்த செயற்கை உறுப்புகளை மகா கும்பமேளாவிற்கு வரும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நாராயண சேவா சன்ஸ்தான் தொண்டு நிறுவனம் இலவசமாக வழங்கி வருகிறது. மேலும் அவர்களுக்கான சிகிச்சைகளையும் இலவசமாக வழங்குகிறது. வள்ளலார் சர்வதேச மைய பணிக்கு உச்சநீதிமன்றம் தடை. வள்ளலார் சத்திய ஞான சபை பெருவெளியில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் சத்திய ஞான சபை அருகே உள்ள பெருவெளியில் 100 கோடி ரூபாய் மதிப்பில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கப்பட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் மற்றும் பாஜக ஆன்மீக ஆலய மேம்பாட்டு பிரிவு மாநில செயலாளர் வினோத் ராகவேந்திரா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். அதனை விசாரித்த நீதிமன்றம் சைட் ஏ, சைட் பி என இரண்டாக பிரித்து சைட் பி பகுதியில் கட்டுமான பணிகளை தொடர தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது. இதையடுத்து கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்க கோரி வினோத் ராகவேந்திரா உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் வள்ளலார் சர்வதேச மைய சைட் பி கட்டுமான பணிகளுக்கு தடை விதித்து உத்தரவிட்டது. பிராமணர்களை இழிவுபடுத்துவதா? பொன்முடிக்கு இந்து அமைப்பு கண்டனம். இந்து மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் சோலை கண்ணன் அளித்த பேட்டி. திமுக சட்டத்துறை மாநாட்டில் அமைச்சர் பொன்முடி பிராமணர்களை இழிவுபடுத்தும் விதமாக பேசியுள்ளார். அது கண்டிக்கத்தக்கது. நீதிபதிகள், வழக்கறிஞர்களாக வேறு ஜாதியினர் வரக்கூடாது என எந்த பிராமணரும் சொல்லவில்லை.
அவர்கள் படிக்க கூடாதென்றும் தடுக்கவில்லை. அம்பேத்கருக்கு குருவாக இருந்தவர் பிராமணர். பிராமணர்கள் மற்றும் சமூகத்தினரை முன்னேற விடவில்லை என பொய்யான குற்றச்சாட்டை அமைச்சர் வைத்தது திட்டமிட்ட பேச்சு. திமுகவுக்கு வரவு செலவு பார்க்க ஆடிட்டராக, தேர்தல் வெற்றி பெற ஆலோசகராக, கட்சி நிகழ்ச்சி முதல் பிறப்பு இறப்பு வரை அனைத்து குடும்ப நிகழ்ச்சிகளுக்கும் பிராமணர்கள் தேவை. ஆனால் மேடையேறினால் பிராமணர்கள் கசக்கிறார்கள். தேசபக்தியுள்ள பிராமணரை வந்தேரிகள் என்கின்றனர். இதுதான் சமூக நல்லிணக்கமா? தாழ்த்தப்பட்ட சமூகத்தை தவறாக பேசினால் எப்படி பிசிஆர் சட்டம் பாய்கிறதோ அதே போல் பிராமணர் சமூகத்தை தவறாக பேசினாலும் பாயும் வகையில் புதிய சட்டம் கொண்டு வர வேண்டும். இவ்வாறு சோலைக்கண்ணன் கூறினார். திருப்பதியிலிருந்து வரும் சுவையான செய்தி. திருப்பதியில் சுவாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் இலவசமாக அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டு வருகிறது. வழக்கமாக சாம்பார், ரசம், மோர், பொரியல் போன்றவைதான் அன்னப்பிரசாத மெனுவில் இடம் பிடித்திருக்கும். இது தவிர இரவு உணவின் போது உப்புமா, சப்பாத்தி, கற்கண்டு சாதம் போன்றவைகளும் வழங்கப்படுவது உண்டு. ரத சப்தமி நாளான பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் பக்தர்களுக்கு மசால் வடையுடன் அன்னதானம் வழங்கப்படும் என திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. இன்னும் ஒரு செய்தி. திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவிலுக்கு சென்னையை சேர்ந்த வர்தமன் ஜெயின் என்ற பக்தர் ரூபாய் 6 கோடியை நன்கொடையாக வழங்கியுள்ளார். வர்தமான் ஜெயின் தனது மனைவியுடன் சென்று பெருமாளை தரிசனம் செய்த பிறகு திருப்பதி தேவஸ்தான அதிகாரி சௌத்ரியிடம் ரூபாய் 6 கோடிக்கான டிடியை வழங்கினார். இலவச டோக்கன் பற்றிய அறிவிப்பு. பெருமாளை தரிசனம் செய்வதற்கு பக்தர்களுக்கு முன்பு போலவே எந்த நாளுக்கு தரிசன டோக்கன் வேண்டுமோ அந்த நாளிலேயே தேதி, நேரம் குறிப்பிடப்பட்ட டைம் ஸ்லாட் டோக்கன் வழங்கப்படும் என்று திருப்பதி திருமலை தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. கோவில் நகரங்களில் மதுவுக்கு தடை. மத்திய பிரதேசத்தில் புதிய அறிவிப்பு. மத்திய பிரதேசத்தில் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த தலங்களாக கருதப்படும் 17 நகரங்களில் மதுவுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் நடவடிக்கைகளில் அம்மாநில பாரதிய ஜனதா கட்சி அரசு தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு கட்டமாக 17 ஆன்மீக நகரங்களில் மதுவுக்கு தடை விதிக்கப்படுவதாக முதல்வர் மோகன் யாதவ் கூறியுள்ளார். நரசிங்கப்பூர் மாவட்டத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் அவர் பங்கேற்ற போது இதை தெரிவித்தார். முதல்வர் மோகன் யாதவ் மேலும் கூறியதாவது, ஆன்மீக நகரங்களின் புனிதத்தை காக்க வேண்டும் என்று பலரும் கோரிக்கை விடுத்து வந்தனர். அவர்களின் கோரிக்கைகளுக்கு ஏற்ப மத்திய பிரதேச மாநிலத்தில் எங்கெல்லாம் ராமர், கிருஷ்ணர் கோவில்கள் உள்ளதோ அங்கெல்லாம் மதுபானம் தடை செய்யப்படுகிறது என்று மோகன் யாதவ் கூறினார். சபரிமலை வருமானம் அதிகரிப்பு. கடந்த ஆண்டை காட்டிலும் ரூபாய் 80 கோடி அதிகம். சபரிமலையில் மகர விளக்கு சீசனில் வருமானம் ரூபாய் 440 கோடி கிடைத்துள்ளது. இது கடந்த ஆண்டை காட்டிலும் ரூபாய் 80 கோடி கூடுதல். கேரள மாநில தேவசம் போர்டு துறை அமைச்சர் வாசவன் கூறியுள்ளார். மகர விளக்கு காலத்தில் சபரிமலைக்கு கிடைத்த வருமானம் ரூபாய் 440 கோடியாக அதிகரித்துள்ளது. இது கடந்த ஆண்டை காட்டிலும் 80 கோடி ரூபாய் அதிகம் ஆகும். இக்காலகட்டத்தில் 6 லட்சம் பக்தர்கள் தரிசனம் செய்தனர். ஒரு நாளில் அதிகபட்சமாக 1.8 லட்சம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். பம்பை முதல் சன்னிதானம் வரை ரோப்வே திட்ட கட்டுமான பணிகள் அடுத்த மாதம் தொடங்கும். ரூபாய் 250 கோடியிலான இந்த திட்டம் 1.5 ஆண்டுகளில் முடிக்கப்படும். ரோப்வே சரக்குகளை கொண்டு வரவும், வயதான நோய்வாய்ப்பட்ட பக்தர்களை அழைத்து வரவும் பயன்படுத்தப்படும். பக்தர்களை சுமந்து செல்லும் டோலி சேவை ரத்து செய்யப்படும் என்று அமைச்சர் வாசவன் பகிர்ந்தார். கோமியம் விவாதம். சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி கோமியம் குறித்து சமீபத்தில் பேசிய வீடியோ ஒன்று வைரலானது. இது பெரிதும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனால் கிளம்பிய விவாதத்தில் எதிரும் புதிருமாக பலரும் பேசி வருகின்றனர். திராவிட பத்திரிகைகள் அவர் பேசியதை வேண்டுமென்றே திரித்து வெளியிட்டு வருகின்றனர். கோமியம் என்பது பசுமாட்டின் சிறுநீர் ஆகும். அவர் மீண்டும் இது பற்றி கூறிய போது தானே கோமியம் அடங்கிய பஞ்சகவ்யத்தை சாப்பிட்டிருப்பதாகவும் இதில் ஆபத்து எதுவும் இல்லை என்றும் விளக்கியுள்ளார். காமகோடி சொன்னது புதியது இல்லை. சித்த ஆயுர்வேத மருத்துவ முறைகளில் எழுதப்பட்ட உண்மையை அவர் மீண்டும் எடுத்துரைத்துள்ளார். பசுவின் கோமியம் டாஸ்மாகை விட மோசமானது இல்லை என பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆயுர்வேதத்தில் பசுவின் கோமியம் அமிர்த நீர் என சொல்லப்பட்டிருக்கிறது. 80 வகையான நோய்களுக்கு பசுவின் கோமியம் மருந்தாக உள்ளது. மாட்டு சாணம் கிருமி நாசினி என்றால் மாட்டு கோமியத்திலும் கிருமி நாசினி இருக்கிறது. மாட்டுக்கறியை சாப்பிடுகிறார்கள், மாட்டு சாணத்தை பயன்படுத்துகிறார்கள். விஞ்ஞான பூர்வ அமிர்த நீரான கோமியத்தை பயன்படுத்தக்கூடாது என ஏன் கூறுகிறார்கள்?
கோமியத்தில் ஆராய்ச்சி பூர்வமாக நுண்ணுயிர் கிருமிகளை தடுப்பதை கண்டுபிடித்து இருக்கிறார்கள். அதனால் தான் வீட்டின் முன் தெளிப்பார்கள். எல்லா மிருகங்களையும் நாம் சொல்லவில்லை. பசுவின் சிறுநீருக்கு இந்த குணம் இருக்கிறது என்று ஆராய்ச்சி பூர்வமாக சொல்வதாகவும் மியான்மர், ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் இதை எடுத்துக் கொள்கிறார்கள். இதை ஒட்டுமொத்தமாக புறந்தள்ள முடியாது. ஆயுர்வேதத்தில் மருந்தாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. 80 வகையான நோய்களுக்கு இதை பயன்படுத்தலாம் என்று ஆயுர்வேதம் சொல்கிறது. அதில் அவர் சொன்ன காய்ச்சல் 80 வகைகளில் ஒன்றாக இருந்திருக்கலாம். காமகோடி ஒரு அறிவுபூர்வமாக விஞ்ஞான பூர்வமாக ஒரு தொழில்நுட்ப கல்லூரியை தலைமை தாங்கி கொண்டிருப்பவர் சும்மா சொல்வாரா? என் உணவு என் உரிமை என்று சொல்கிறீர்கள். ஒரு இடத்தில் மாட்டு இறைச்சி கொண்டு வீசுகிறீர்கள். விஞ்ஞான பூர்வமாக அது மருந்து என்று சொல்லும் போது ஏன் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்கிறீர்கள்? பாரதிய ஜனதா கட்சி இல்லை என்றால் இந்திய பண்பாட்டு முறையில் எது சொன்னாலும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அவருக்கு என்ன உள்நோக்கம் இருக்க முடியும்? பஞ்சகவ்யம் என்பது அமேசானில் கிடைக்கிறது. அதனால் இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. நான் அலோபதி படித்த டாக்டர், ஆனால் ஆயுஷ் இன்டகிரேட்டட் மெடிசனில் நம்பிக்கை இருக்கிறது. தமிழகத்தில் கோமியம் விற்பனை துவங்கினால் மதுபானம் விற்பனை குறையும் என்று நினைக்கிறார்களா? ஒருவேளை அப்படி நினைக்கிறார்களோ என்னவோ. கோமியம் ஒன்றும் டாஸ்மாகை விட கெட்டதில்லை என்று நினைக்கிறேன். அதனால் டாஸ்மாக் பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். தைப்பூச திருவிழா பாத யாத்திரை. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூச திருவிழா நடைபெறுகிறது. நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து வேண்டுதலை நிறைவேற்றி செல்வதால் திருச்செந்தூர் விழா கோலம் பூண்டுள்ளது. மதுரையை சேர்ந்த பக்தர் ஒருவர் 18 அடி உயரத்தில் பறந்தபடி பறவை காவடி எடுத்து பக்தி பரவசத்துடன் ஆடியது காண்போரை பரவசத்தில் ஆழ்த்தியது. பழனி பால தண்டாயுதபாணி கோவிலிலும் வரும் பிப்ரவரி மாதம் தைப்பூசம் திருவிழா நடைபெறுகிறது. இதனையொட்டி சாத்தான்குளம் ஸ்ரீ தண்டாயுதபாணி பழனி ஆண்டவர் திருக்கோவிலில் இருந்து பழனிமலை முருகன் கோவிலுக்கு காவடி எடுத்து செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருப்பரங்குன்றம் சமணர் குகையை சேதப்படுத்தியவர்களுக்கு வலை வீச்சு. மதுரை அருகிலுள்ள திருப்பரங்குன்றம் மலையில் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள குகைகளை சேதப்படுத்தியவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வருகின்றனர். திருப்பரங்குன்றம் மலையில் இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் சமணர் குகை மற்றும் குகை கோயில்கள் உள்ளன. மியூட் பண்ண முடியுமா எல்லாரும்? மாமா நீங்க கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறீங்களா? எக்கோ அடிக்கிறது. குகைகளில் அடையாளம் தெரியாத சில சமூக விரோதிகள் பச்சை நிற பெயிண்டை அடித்து அந்த இடத்தை சேதப்படுத்தி இருப்பது பராமரிப்பு பணியின் போது தெரிந்தது. இது தொடர்பாக திருமயம் வட்ட தொல்லியல் துறை உதவி அலுவலர் சங்கர் திருப்பரங்குன்றம் காவல் நிலையத்துக்கு புகார் மனு அனுப்பினார். அதன் பேரில் குகைகளை சேதப்படுத்திய நபர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வருகின்றனர். இன்னும் ஒரு செய்தி. திருப்பரங்குன்றத்திற்கு அப்துல் சமது நவாஸ் கனி வந்தது சட்டம் ஒழுங்கை சீர்கெடுக்கும் செயல் என திருப்பரங்குன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி சட்டசபை குழு தலைவர் MLA நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். இங்கு மலை மீதுள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் தரிசனம் செய்ய நயினார் நாகேந்திரன், இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் வந்தனர். பின் நயினார் நாகேந்திரன் கூறியதாவது: MLA அப்துல் சமது, MP நவாஸ் கனி திருப்பரங்குன்றம் மலையில் ஆய்வு செய்துள்ளனர். இது பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது. நான் கூட இங்கே வந்திருக்க மாட்டேன். அவர்கள் வந்ததால் நாங்களும் வரவேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. மலை மேல் முன்னர் அசைவம் சமைத்தது கிடையாது. புதிய பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டாம். இதற்கு முன் என்ன பழக்கம் இருந்ததோ அதை கடைபிடிப்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. அவர்கள் இது எங்கள் மலை, எங்களுக்கு சொந்தம், இப்பழக்கத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்பது சட்டம் ஒழுங்கை சீர்கெடுக்கும் என்று நயினார் நாகேந்திரன் கூறினார். காடேஸ்வரா சுப்பிரமணியம் கூறுகையில், மலை மீதுள்ள காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு நிர்வாகம் சார்பில் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்றார். திருப்பரங்குன்றம் செல்லக்கூடாது. மதுரை ஆதீனத்துக்கு போலீஸ் தடை. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் காசி விஸ்வநாதர் கோவில் அமைந்துள்ளது.
இந்த மலையில் இருக்கும் தர்காவில் ஆடு கோழி பலியிடுவோம் என்று கூறி இஸ்லாமிய அமைப்பினர் சிலர் கிளம்பிய நிலையில் போலீசார் அதற்கு தடை விதித்தனர். எனினும் அவர்களில் சிலர் அசைவ உணவுகளை கொண்டு சென்று மலை உச்சியில் படிக்கட்டுகளில் வைத்து உண்ட படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகின. இது பக்தர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்து அமைப்பினர் கடும் கண்டனமும் தெரிவித்தனர். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கும் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு செல்ல மதுரை ஆதீனம் முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. ஆனால் போலீசார் அதற்கு அனுமதி மறுத்துவிட்டனர். கோவிலுக்கு செல்ல மதுரை ஆதீனத்துக்கு போலீசார் தடை விதித்துள்ளனர். அசம்பாவித சம்பவங்கள் நிகழாமல் தடுக்கும் வண்ணம் அங்கு போலீசார் பாதுகாப்பு பணியிலும் கண்காணிப்பு நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உலக இந்து மத செய்திகளை தொகுத்தவர் லண்டன் சுவாமிநாதன். லண்டன் மாநகரிலிருந்து செய்திகளை வாசித்து வழங்கியவர் வைஷ்ணவி ஆனந்த். அடுத்த ஒளிபரப்பு பிப்ரவரி 2ஆம் தேதி லண்டன் நேரம் நண்பகல் 12 மணிக்கும், இந்திய நேரம் மாலை 5:30 மணிக்கும், ஆஸ்திரேலிய நேரம் இரவு 11 மணிக்கும் ஒளிபரப்பாகும். நன்றி, வணக்கம். நன்றி திருமதி வைஷ்ணவி ஆனந்த். நேயர்கள் கேட்டது லண்டனில் இருந்து உலக செய்தி மடலை வழங்கியவர் வைஷ்ணவி ஆனந்த். அடுத்தபடியாக நாம் மீண்டும் ஒரு முறை இறைவணக்கத்தை முயற்சி செய்து பார்ப்போம். சிங்கப்பூர் செல்வி சுவாதி. சிங்கப்பூர் சுவாதிக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்று நினைக்கிறேன். அடுத்தபடியாக பிரகநாயகி ஸ்ரீநாராயணன் அவர்கள் பெங்களூரிலிருந்து நமக்கு தென்காசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவில் பற்றி உரையாற்ற இருக்கிறார். இதோ பிரகநாயகி சத்யநாராயணன். ஆலயம் அறிவோம் வழங்குவது பிரகநாயகி சத்யநாராயணன். பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை, ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சு ஆடுதல், கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது, நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே. திருநாவுக்கரசர் திருவடி போற்றி. ஆலயம் அறிவோம் தொடரில் இன்று நமது யாத்திரையில் இடம்பெறுவது தென்காசி திருத்தலம் ஆகும். தமிழ்நாட்டில் திருநெல்வேலியிலிருந்து 53 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருத்தலம் உள்ளது. இறைவர் காசி விஸ்வநாதர், இறைவி உலகம்மை நாயகி. பொங்கி வரும் குற்றாரல் நீர்வீழ்ச்சியிலிருந்து உருவாகியோடும் சிற்றாறு ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது இந்த திருத்தலம். திருக்குற்றாலத்திற்கு 6 கிலோமீட்டர் முன்னதாகவே இந்த திருத்தலம் அமைந்துள்ளது. இங்குள்ள காசி விஸ்வநாதர் ஆலயம் எழுந்தது குறித்து சுவையான ஒரு வரலாறு உண்டு. பிற்கால பாண்டிய மன்னர்களில் பெரிதும் போற்றப்பட்டு நல்லாட்சி செய்தவன் பராக்கிரம பாண்டியன். கிபி 1422ஆம் ஆண்டு வாக்கில் இவன் தென்காசியை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி பொறுப்பை ஏற்றான். அவன் வடக்கில் காசி சென்று விஸ்வநாதரை தரிசிக்க விழைத்த போது அவன் கனவில் சிவபிரான் தோன்றி, எனக்கு தென்காசியில் ஒரு கோவில் கட்டுக என்று அருள் பாலித்து கூறினார். உடனே 15 ஏக்கர் பரப்பளவில் சுமார் 17 ஆண்டுகளில் மிக பெரும் கோவிலை அமைத்தான் பராக்கிரம பாண்டியன். 9 நிலைகள் கொண்ட இந்த கோபுரத்தின் உயரம் 178 அடியாகும். கோவிலின் முகப்பில் 2 யானைகள் உள்ளன. அடுத்து உள்ள திறந்த வெளியை தாண்டியதும் திருவோலக மண்டபம் உள்ளது. இங்கு நவக்கிரகங்கள் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டு கிழக்கு நோக்கி காட்சியளிக்கின்றன. வேறெங்கும் காண முடியாத தமிழனங்கின் சிலைகள் இங்கு உள்ளன. ஊர்த்துவ தாண்டவர், வீரபத்ரர், அக்னி வீரபத்ரர், காளி, மன்மதன், ரதி ஆகியோரின் திருவுருவங்கள் அற்புத வேலைப்பாடுகள் கொண்டவை. ஒரே வளாகத்துக்குள் சிவன் கோவிலை அடுத்து உலகம்மை திருக்கோவிலும் பாலமுருகன் கோவிலும் அமைந்துள்ளது. திருவோலக மண்டபத்தை அடுத்து நந்தி மண்டபம் உள்ளது. அதை அடுத்து மணி மண்டபம் அமைந்துள்ளது. இங்குள்ள மண்டபத்தில் உள்ள திருமாலின் கையில் கரும்பு இருப்பது இங்குள்ள ஒரு புதுமையாகும். ஸ்ரீராமர், அனுமான், சீதை, வாலி, சுக்ரீவன், கண்ணன், மார்க்கண்டேயர் சிவலிங்கத்தை தழுவுதல் உள்ளிட்ட ஏராளமான காட்சிகள் கல்லிலே கலைவண்ணமாக மிளர்கின்றன. மணிமண்டபத்தை அடுத்து மகா மண்டபம் உள்ளது. அங்கும் ஏராளமான சிற்பங்கள் உள்ளன. அதை அடுத்து அமைந்திருக்கும் கர்ப்ப கிரகத்தில் தான்
காசி விஸ்வநாதர் எழுந்தருளியுள்ளார். இங்கு கன்னி விநாயகர் கோவில் கொண்டுள்ளார். கோவிலைச் சுற்றி உள்ள வீதிகளில் சுந்தர விநாயகர், செண்பக விநாயகர், வெயிலுகந்த விநாயகர், அம்பல விநாயகர், மெய்கண்ட விநாயகர் என பல விநாயகர்களை தரிசிக்கலாம். இங்குள்ள ஜுரதேவர் 3 கால் 3 கைகளுடன் காட்சியளிக்கிறார். ஜுரத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து இவரது நெற்றியில் மிளகு பற்று இட்டு குளித்து காய்ச்சலை போக்கிக் கொள்வது மரபாகிறது. வடக்கே காசியில் கங்கையில் குளித்தால் முக்தி, ஆனால் தென்காசியில் பிறந்தாலே முக்தி என்பது ஐதீகம். இந்த தென்காசி தலத்திற்கு சச்சிதானந்தபுரம், முத்து தாண்டவநல்லூர், ஆனந்த கூத்தனூர் உள்ளிட்ட பல பெயர்கள் உண்டு. கோவிலை அமைத்த பராக்கிரம பாண்டியன் சிறந்த சிவபக்தன். இந்த கோவிலில் ஏதேனும் பின்பொரு காலத்தில் பழுது ஏற்படுமாயின் அப்போது அதை நீக்கி கோவிலை புறப்பார்களுக்கு இப்போதே பணிங்கி வைத்தான் அவன். ஆராயினும் இந்த தென்காசி மேவும் பொன் ஆலயத்து வாராதோர் குரம் வந்தால் அப்போது அங்கு வந்து அதனை நேராக வேயொழித்து புறப்பார்களை நீதியுடன் பாரோர். அறிய பணிந்தேன் பராக்கிரம பாண்டியனே என்பது அவனது கல்வெட்டு செய்யுள் ஆகும். இன்னொரு பாடலில் இக்கோவிலில் திரிசேர் விளக்கு என காப்பவர்களின் பாதம் பணிகிறேன் என்கிறான் பெரும் மன்னன். அரிகேசரி மண் பராக்கிரம மாறன் அருளால் வரிசேர் பொழில் அணி தென்காசி கோவில் வகுத்து வலம்புரி சேர் கடல் புவி போற்ற வைத்தேன். அன்பு பூண்டு இதனை திரிசேர் விளக்கென காப்பார் பொற்பாதம் என் சென்னியதே என்பது அவனது பாடலாகும். பராக்கிரம பாண்டியனை பற்றி ஏராளமான பாடல்கள் அவனது சிவபக்தியை வியந்து பாராட்டுகின்றன. காலப்போக்கில் 250 ஆண்டுகளுக்கு முன்னர் தீ விபத்து ஏற்பட்டு இடி விழுந்து கோபுரம் 2ஆக பிளந்தது. சமீப காலத்தில் 1982 திருப்பணி துவங்கி 1990 நிறைவுற்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பல்லாண்டுகளாக ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரும் காசி விஸ்வநாதரும் உலகம்மை நாயகியும் அனைவருக்கும் சர்வ மங்களத்தை தர ஞானமயம் சார்பில் பிரார்த்திக்கின்றோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம். நன்றி திருமதி பிரகநாயகி சத்யநாராயணன் அவர்களே. குடியரசு இனத்துக்கு உரிய உடையுடன் வந்து கொண்டாடியதற்கு நன்றி, மிக்க நன்றி. நேயர்களே, நம்முடைய நிகழ்ச்சிகள் ஆஸ்திரேலியா, ஆசியா, ஐரோப்பியா ஆகிய நகரங்களிலிருந்து நமக்கு செய்திகளை தந்து வருகிறது, நிகழ்ச்சிகளை அளித்து வருகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் நமக்கு சிறப்பு பெற்றிருப்பதற்காக பெங்களூரிலிருந்து, திண்டுக்கல்லிலிருந்து நமக்கு ராஜேஷ் தேவதாஸ் அவர்கள் வந்திருக்கிறார். அவர் புத்தக உலகில் பெரும் புரட்சியை செய்தவர். 10,000க்கும் மேலான புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறார். அவருடைய நேர்காணலுக்கு முன்பாக இதோ பெங்களூர் நாகராஜன் பட்டினத்தடிகள் பற்றி பேசுகிறார். அதைத் தொடர்ந்து அவரது பேட்டி இடம்பெறும். நெஞ்சங்களே, திரு கல்யாண்ஜி அவர்களே, லண்டன் திரு சுவாமிநாதன் அவர்களே, சிறப்பு விருந்தினராக இன்று வருகை புரிந்திருக்கும் திரு டாக்டர் ராஜேஷ் தேவதாஸ் அவர்களே, அனைவருக்கும் வணக்கம், நமஸ்காரம். எளிய தமிழின் இனிய பாடல்களை பாடி அருளி அதை பட்டி துட்டிகளெல்லாம் பாட வைத்த சிறந்த சிவபக்தர் பட்டினத்தார் என்று நாடெல்லாம் அறியும். அந்த திருவெண்காட்டு அடிகளை பற்றி இன்று சிறிது சிந்திப்போம். 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பெரியார் இவர். காவிரி பூம்பட்டினம், பூம்புகார் என்று அறியப்படும் பல்லவனேஸ்வரம் தமிழ்நாட்டில் உள்ள சம்பந்தர் பாடல் பெற்ற காவிரி வடகரை சிவத்தலங்களில் ஒன்றாகும். அங்கு சிவநேயர் என்று ஒரு பணக்கார வணிகர் வாழ்ந்து வந்தார். அவருக்கும் ஞானகேலை என்ற அவருடைய கற்புடைய மனைவிக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இறைவனின் அருளால் பிறந்த அந்த குழந்தைக்கு திருவெண்காடு என்ற ஊரிலே தங்கி திருவெண்காடர் என்ற பெயரை அவர்கள் இட்டனர். 16 வயது ஆகும்போது அவருக்கு சிவ சிதம்பரம் செட்டியார் மற்றும் சிவகாமி அம்மையாரின் மகளான சிவகலை என்ற பெண்ணுக்கு மனம் முடித்து வைத்தனர். தன் மனைவியுடன் நன்கு வாழ்ந்த திருவெண்காடர் வணிகத்தில் திறமையுடன் செயல்பட்டார். வணிகத்தில் கிடைத்த பெரும் பொருளை கொண்டு சிவனடியார்களுக்கு அமுது படைத்து அவர்களை நன்கு உபசரித்து அவர் வாழ்க்கையை நன்கு நடத்தி வந்தார். அவருக்கு புத்திரன் பிறக்கவில்லை என்ற ஏக்கமும் வருத்தமும் இருந்தது. இதே காலத்திலே திருவடைமருதூரில் மகாலிங்க பெருமானை சிவசர்மர் என்பவர் வழிபாடு செய்து வந்தார். அவரது வறுமையை போக்க திருவுள்ளம் கொண்டார் சிவபிரான். மருதவாணர் என்ற பிராமண பிரம்மச்சாரியாக அவர் தோன்றி அவரிடம் வந்து தன்னை விற்று பொருள் அடையுமாறு சிவசர்மரிடம் கூறினார். சிவசர்மர் மருதவாணருடன் காவிரி பூம்பட்டினம் சென்று திருவெண்காடரிடம்
மருதவாணனை விலையாக கொடுத்து பெரும் பொருள் அடைந்து மகிழ்ந்தார். மருதவாணனை தன் புதல்வன் என திருவெண்காடர் வளர்க்க ஆரம்பித்தார். மருதவாணன் வணிகத்தில் பெரும் பொருளை ஈட்டி காட்டி தன் தந்தையை மகிழ்வித்தான். தான் ஈட்டிய பொருளை கோவில் பணிக்கும் சிவன் அடியார்களுக்கும் செலவிட்டான். அவன் ஒரு சமயம் எரு மூட்டைகளை வாங்கி கொண்டு கப்பலிலே ஊர் திரும்பகையில் கப்பல் திசை மாறி போயிற்று. உடன் வந்த வணிகர்கள் தங்களிடம் இருந்த விறகு தீர்ந்து போனதால் மருதவானிடம் இருந்த எரு மூட்டைகளை கடனாக கேட்டு பெற்றனர். ஊர் வந்தவுடன் தருவதாக உறுதிச்சீட்டையும் எழுதி மருதவானரிடம் கொடுத்தனர். ஊர் வந்து சேர்ந்த அவர்கள் திருவெண்காடரிடம் மருதவாணன் வீணாக பொருளை செலவிட்டதாக கூறினர். திருவெண்காடர் மருதவாணன் கொண்டு வந்த வரட்டுக்குள் ஒன்றை எடுத்து சோதித்து பார்த்தார். அதனுள் ஒரு மாணிக்கமணி இருந்ததைக் கண்டு திகைத்தார், வியந்தார். இதை அறிந்த வணிகர்கள் தாம் கடனாகப்பட்ட எருமூட்டைகளின் விலை மதிப்பை எண்ணி கவலை கொண்டனர். அவர்கள் சென்ற பின்னர் திருவெண்காடர் எல்லா வரட்டுகளையும் சோதித்தார். ஒன்றிலும் கூட மணி இல்லை. பெரிதும் வருத்தம் முற்ற அவர் மருதவாணனை தனி அறை ஒன்றிலே பூட்டி வைத்தார். திருவெண்காடரின் மனைவி சிவகலை தன் வளர்ப்பு மகனான மருதவாணனை காணச் சென்றார். கதவை திறந்த அவர் அங்கு சிவபெருமானுடன் பார்வதி தேவியும் நடுவில் முருகப்பெருமானுடன் இருந்த தெய்வீக காட்சியை கண்டு வேந்தார். உடனே இதை அந்த அம்மையார் தன் கணவரிடம் சொல்ல அவர் உடனே அறையை திறந்து பார்த்தார். அங்கே மருதவாணன் மட்டும் தனியே இருப்பதை பார்த்தார். இது ஒரு தெய்வீக திருவிளையாடல் என்பதை நன்கு உணர்ந்து கொண்ட திருவெண்காடர் தனது பிழையை பொறுக்குமாறு வேண்ட மருதவாணன் மெய் நூல் பொருளை அவருக்கு உபதேசித்து என்றாலும் உலகப்பட்டு அவரை விட்டு நீங்கவில்லை. இதை நீக்குவதற்காக மருதவாணன் காது அற்ற ஒரு ஊசியை எடுத்து இழைபிரித்த நூலுடன் பட்டு துணியில் மடித்து ஒரு பெட்டியிலே வைத்து அந்த பெட்டியை திருவெண்காடரின் மனைவிகளில் கொடுத்து உமது கணவருக்கு உரிய பொருள் இது என்று கூறினான். இதை கூறிவிட்டு மருதவாணன் மறைந்தான். அதை பார்த்த திருவெண்காடர் இறைவனது திருக்குறிப்பை உணர்ந்தார். நிலையில்லா உலக வாழ்வை பற்றி நன்கு உணர்ந்த அவர் உலகை துறந்து துறவர நெறியினை மேற்கொண்டார். செய்தியை கேள்விப்பட்ட மன்னன் அவரிடம் வந்து இதனால் நீர் பெற்ற பயன் என்ன என்று கேட்க, நீர் நிற்கவும் யாம் இருக்கவும் பெற்ற தன்மையே அது என்று திருவெண்காடர் பதில் கூறினார். பல வீடுகளிலும் பிச்சை எடுத்து தெருக்களிலே படுத்து உறங்கும் திருவெண்காடரது நிலையை கண்ட அவரது உறவினர்கள் அவர் மீது வெறுப்பு கொண்டு அவரது தமக்கு மூலம் நஞ்சு கலந்த அப்பம் ஒன்றை உண்பதற்காக கொடுத்து அனுப்பினர். அதனை உணர்ந்த திருவெண்காடர் தன்வினை தன்னை சுடம், ஓட்டப்பம் வீட்டை சுடும் என்று சொல்லி அந்த அப்பத்தை வீட்டின் வாசலிலே சிறினார். வீடு தீப்பற்றி எரிந்தது. அவரை அனைவரும் பட்டினத்தார் என்று அறியலாயினர். அடிகள் இப்படியாக ஊர் ஊராக திரிந்து கொண்டிருந்த நாட்களிலே அவரது தாயார் இறந்தார். அவரது ஈமச் சடங்கை செய்ய எங்கிருந்தாலும் நான் வருவேன் என்று முன்னம் வாக்களித்தபடி சரியான நேரத்திலே அவர் சுடுகாட்டினை அடைந்தார். அங்கு அவர் உறவினர்கள் சிதையிலே அடுக்கி இருந்த காய்ந்த விறகுகளை அகற்றிவிட்டு பச்சை வாழை மட்டைகளையும் இலைகளையும் அடுக்கி 10 பாடல்களை பாடினார். என்ன அதிசயம்! தீ கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. உள்ளத்தை நெகிழ வைக்கும் அந்த 10 பாடல்களே 4 பாடல்களை இப்போது காண்போம். முந்தி தவம் கடந்து 300 நாள் சுமந்தே அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்து சரிய சுமந்து பெற்ற தாயார் நமக்கோ எரிய தழல் மூட்டுவேன். நொந்து சுமந்து பெற்று நோவாமல் ஏந்தி முளை தந்து வளர்ந்தெடுத்து தாழாமே அந்தி பகல் கையிலே கொண்டென்னை காப்பாற்றிய தாய்தனுக்கோ மெய்யிலே தீ மூட்டுவேன். முன்னையிட்ட தீ முப்புறத்திலே பின்னையிட்ட தீ தென்கிழங்கியில் அன்னையிட்ட தீ அடிவயிற்றிலே யானமிட்ட தீ மூழ்க மூழ்கவே விட்டிருந்தால் அன்னை விதிதனில் இருந்தால் நேற்றிருந்தால் இன்று வந்து நீரானால் பால் செழிக்க எல்லோரும் வாருங்கள் ஏதென்று இறங்காமல் எல்லாம் சிவமயமே ஆம். பின்னர் திருவெண்காட்டு ஈசனை பணிந்து பட்டினத்தார் திருவிடைமருதூரை அடைந்தார். அங்கு ஈசனை பணிந்து வாழ்ந்து வரும்போது ஒரு நாள் தாகத்தினால் அவர் வருந்தி தவித்த போது ஈசனே நீர் கொண்டு வந்து தர அதை பருகி மகிழ்ந்தார். அவரது தலைமை கணக்கனாக இருந்த நந்தனார் என்பவரை அரசன் சிறைப்படுத்திய செய்தியை கேட்ட அவர், மத்தலை தயிருண்டாலும் மலர் செய் மண்ணினாலும் நித்தமும் தேடிக்கானா நிமிலினே நீ இன்றேங்கி செய்தகளை கயல்பாய நாங்கூர் சேந்தனை வேந்தனிட்ட கைத்தனன் நீக்கி என் முன் காட்டு. சேந்தனாரை சிறையிலிருந்து மீட்டு வந்து அடிகள் திருமுன் நிறுத்தின. சேந்தனாரை மகிழ்ந்து அவரிடம் பல உபதேசங்களை பெற்றார். இந்த சேந்தனாரே 9ஆம் திருமுறை ஆசிரியர் என்பது குறிப்பிட தகுந்தது. ஒரு சமயம் பட்டினத்தார் உஜ்ஜயினியில் இருந்தபோது பிள்ளையார் கோவிலிலே சிவபிரானை தியானம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அரண்மனையில் கொள்ளையடித்த சில திருடர்கள் கொள்ளையடித்த மகிழ்ச்சியில் வழியில் இருந்த கோவிலை நோக்கி ஒரு முத்துமாலையை வீசினர். அது தியானத்தில் இருந்த பட்டினத்தார் கழுத்திலே விழுந்தது. அவரை கொள்ளைக்காரர் என்று கருதிய அரசன் அவரை கழுமரத்தில் ஏற்ற ஆணையிட்டான். அவர் சிவபிரானை நோக்கி வேண்ட கழுமரம் தீப்பிடித்து எரிந்தது.
உண்மையை உணர்ந்த அரசன் அவரிடம் மன்னிப்பு கேட்டதோடு அவரது அடிமையாகவும் ஆனான். அவனை திருவிடைமருதூர் செல்லுமாறு பட்டினத்தார் கூறினார். அந்த அரசரே பத்ரகிரியார் என்ற முனிவரானார். பத்ரகிரியார் என்ற சித்தரை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இவரே பத்ருகிரி என்ற அரசர் என்ற வரலாற்று குறிப்பும் உண்டு. பல தலங்களிலும் சென்று ஆங்காங்கே அவர் பல பாமாலைகளை பாடி இறைவனை பரவி வந்தார். சீர்காழி சென்று திருக்கமுலை மும்மணி கோவை என்ற பிரபந்தத்தை இயற்றினார். தில்லையின் கூத்தப்பிரான் மீது கோயில் நான்மணி பாலையை பாடினார். காஞ்சிபுரத்திலே கச்சி திருவந்தாதி என்ற திரு ஏகம்ப மாலை, கச்சி திரு அகவல் ஆகிய பாடல்களை பாடினார். திருக்கழுக்குன்றம், திருவாலங்காடு, திருக்காலத்தி உள்ளிட்ட தலங்களிலே பல பாடல்களை புனைந்து தொழுதார். முதல்வன் முறையீடு அருட்புலம்பல் என்னும் நூல்களிலே தனது அனுபவத்தை அவர் தெளிவாக எடுத்துரைத்துள்ளார். கோயில் நான்மணி மாலை, திருக்கழுமரம் மும்மணி கோவை, திருவிடைமருதூர் மும்மணி கோவை, திரு ஏகம்பமுடையார் திருவந்தாதி, திருவொற்றியூர் ஒருபா ஒருபது ஆகிய இவரது 5 நூல்கள் 11ஆம் திருமறையிலே சேர்க்கப்பட்டுள்ளன. பின்னர் திருவொற்றியூருக்கு இறைவனின் ஆணைப்படி அவர் சென்றார். அங்கு தங்கியிருந்த போது ஒரு நாள் கடற்கரையை அடைந்தார். அங்கு விளையாடிக் கொண்டிருந்த சிறுவருடன் சேர்ந்து தானும் விளையாட ஆரம்பித்தார். திடீரென்று ஒரு மணல் குன்றிலே மறைந்த அவர் வேறொரு மணல் குன்றிலிருந்து வெளிப்பட்டார். அதனை கண்டு வியப்புற்ற சிறுவர்கள் அவரை ஒரு மணல் குன்றில் மறைப்பதும் அவரை இன்னொரு இடத்தில் இருந்த மணல் குன்றில் வெளிவிடுவதுமாக விளையாட்டு தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் இந்த விளையாட்டிலே அவர் வெளிப்படாமலேயே மறைந்து விட்டார். அவரை காணாது திகைத்த சிறுவர்கள் அவர் இருந்த மணல் குன்றை தோண்டி பார்த்தபோது அடிகள் சிவலிங்கமாக மாறியிருந்ததை கண்டு திகைத்தனர். பட்டினத்தார் என்ற பெயரிலே 3 புலவர்கள் வாழ்ந்ததை நாம் வரலாற்றில் காண்கின்றோம். திருவெண்காடன் எனப்படும் பட்டினத்தாரின் வரலாற்றை புராண நூலாக ஒரு புலவர் தில்லையிலே வாழ்ந்த வணிகர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ஏற்றுள்ளார். இந்த புலவர் யார் என்பது தெரியவில்லை. அதில் உள்ள செய்திகள் அனைத்தும் உண்மையே என அனைவராலும் நம்பப்பட்டு வருகிறது. நாம் இதுகாரும் பார்த்து வந்த செய்திகள் அனைத்தும் அந்த புலவர் புராணின் நூலில் உள்ளவையே, அவை உண்மையே. பட்டினத்தாரின் பாடல்கள் அனைத்தும் பயின்றவர்கள் சிவபிரானின் திருவருளை பெறுதது திண்ணம். பட்டினத்தார் அழியபடி பொருளும் புலனும் புகழும் திறனும் அருளும் அறிவும் அனைத்தும் ஒருவருக்கு அருதா என்பார்க்கும் கரையேற்றாய் சொல்லி மருதா என்பார்க்கு வரும் என்று கூறி என் உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி பெங்களூர் நாகராஜன் அவர்களே. பட்டினத்து அடிகள் பற்றி நமக்கு சிறப்புரை வழங்கியவர் பெங்களூரிலிருந்து நாகராஜன் அவர்கள். இன்று நமக்கு சிறப்பு பேட்டி அளிப்பதற்காக அச்சீட்டு உலகத்தில், புத்தக வெளியீட்டு உலகத்தில் மிகவும் பிரபலமாகிய டாக்டர் ராஜேஷ் தேவதாஸ் அவர்கள் திண்டுக்கல்லிருந்து வந்திருக்கிறார். அவரை நம்முடைய நேயர்களுக்குத்தான் நாம் அறிமுகப்படுத்த வேண்டும், ஆசிரியர்களுக்கு அறிமுகப்படுத்த தேவையில்லை. ஏனென்றால் 10,000க்கு மேலான புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக வெறும் புரட்சி செய்திருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். புத்தக வெளியீட்டு உலகில் ஆடியோ புத்தகங்கள், புத்தகங்கள் போன்ற பல புத்தகங்களை வெளியிட்டு எல்லோருக்கும் ஒரு பெரிய சேவையாற்றி வருகிறார்கள். தமிழ் மொழிக்கு மட்டுமின்றி பல மொழிகளிலும் புத்தகம் வெளியிட்டு எல்லா மொழிகளுக்கும் சேவையாற்றி வருகிறார். இதோ திண்டுக்கல்லிலிருந்து டாக்டர் ராஜேஷ் தேவதாஸ் வந்திருக்கிறார். வணக்கம் ராஜேஷ் தேவதாஸ் அவர்களே. சார் வணக்கம். சார் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். உங்கள் பிஸி ஸ்கெட்யூலில் எங்களுக்கு நேரம் கொடுத்ததுக்கு நன்றி. அடுத்த ஒரு 20 நிமிடங்களில் நான் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். ஒரு 10 ஆண்டு காலமாக ஒரு பெரிய புரட்சி என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒரு புத்தக வெளியீட்டு உலகத்தில் ஒருவர் போய் ஒரு வெளியீட்டாளரிடம் கெஞ்சி கதறி அவரிடம் பேரம் பேசி அவருக்கு காசு கொடுப்பதாக சொல்லியெல்லாம் வெளியிட வேண்டிய நேரத்தில் நீங்கள் ஒருவித காசும் எதிர்பார்க்காமல் ஆதர்கள், அதாவது ஆசிரியர்களை அனுப்பி அடுத்த நிமிடத்திலே வெளியிட்டீர்கள். அதை நானும் எனது சகோதரர் நாகராஜனும் அனுபவத்தில் கண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 260 புத்தகங்களுக்கு மேலாக உங்கள் மூலமாக வெளியிட்டிருக்கிறது. ஆக நான் உறுதியாக கூற முடியும். உங்களுக்கு இந்த ஒரு ஸ்தாபனத்தை அல்லது நிறுவனத்தை துவக்க வேண்டும் என்ற ஊற்றுணர்ச்சி எப்படி ஏற்பட்டது? இந்த ஐடியா எப்படி கிடைத்தது? ஓகே சார், நான் வந்து ஆக்சுவலாக வந்து என்னுடைய சொந்த ஊர் மதுரை. நான் வந்து பெங்களூரில் ஐடி கம்பெனியில் ஹியூலெட் பேக்கார்டு அப்படிங்கிற கம்பெனியில் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 18 வருடமாக நான் வந்து அந்த கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரே கம்பெனியில், நான் ஐடி கம்பெனியில் ரொம்ப நாள் வந்து ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து என்னுடைய ரோல் பார்த்தோம்னா ப்ரோக்ராம் மேனேஜர் அப்படிங்கிற ரோலில் கிட்டத்தட்ட எனக்கு கீழே வந்து ஒரு 600 பேர் நான் மேனேஜ் பண்ணுற ஒரு ஹெட்டுக்கு, ஒரு டிவிஷனுக்கு ஒரு ஹெட்டாக நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு வந்து நிறைய கொஞ்சம் அன்வான்ட் ஸ்ட்ரெஸ் இருந்தது. ஸோ ஐடியில் வந்து இருக்கிற டிப்பிக்கலான ஸ்ட்ரெஸ் எல்லாருக்குமே தெரியும். ஐடியில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது நம்ம வந்து ஏன் வந்து வேற துறைக்கு போகக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு உந்துதல் வந்தது.
ஸோ அந்த சமயத்தில் வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து பிஹெச்டி பண்ணி முடிச்சிருந்தேன். கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு பார்ட் டைம் பிஹெச்டி இன் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் அதை பண்ணி முடிச்சிருந்தேன். ஸோ நான் வெளியில் வரும்போது நான் யோசித்தது 2 விஷயங்கள். ஒன்று வந்து காலேஜில் வந்து ஏதாவது ஒரு பெரிய கல்வி நிறுவனத்தில் வந்து நம்ம வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட்டாவோ இல்லை ஒரு டீனாவோ போகக்கூடிய ஒரு வாய்ப்பு டெஃபினட்டாக கிடைச்சது எனக்கு. ஸோ அது போகலாம். அப்புறம் 2வது வந்து இந்த புத்தகத்துறையில் வந்து நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருந்தது. அந்த ஆர்வம் எனக்கு இயற்கையாக ஏற்பட்டது காரணம் வந்து நான் 6வது 7வது படிக்கும்போதே நான் வந்து நிறைய புத்தகங்களை நான் படிச்சிருக்கேன். என்னுடைய பொன்னியின் செல்வன் வந்து நான் படிக்கும்போது கம்ப்ளீட்டாக வந்து என்னுடைய 7வது படிக்கும்போது ஆனுவல் லீவில் வந்து நான் வந்து புக்கு பொன்னியின் செல்வனை படித்து முடித்தேன். ஸோ அப்போ என்னோட விளையாடுற பசங்க எல்லாருமே கேட்பாங்க, நீ என்ன இவ்வளோ ஏதோ படிச்சிட்டு இருக்க பெரிய பெரிய புஸ்தகங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல, அந்த ஒரு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆச்சு. இந்த மாதிரி பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு போன்ற சரித்திர கதைகளை நான் வந்து தேடி தேடி படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து புஸ்தகத்துறையில் நம்ம வரணும்னு சொல்லும்போது, சரி நம்மளுடைய டெக்னாலஜியும் புஸ்தகத்தையும் சேர்ந்து பண்ணுற மாதிரி என்ன பண்ணலாம்னு சொல்லும்போது, நமக்கு புக் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அப்போ ரொம்ப பிரபலமாகாத ஒரு தருணம் அது. ஸோ 2014களில் வந்து நாங்கள் சரி நம்ம ஒரு புக் நிறுவனம் தொடங்குவோம், அதை தொடங்கி நம்ம வந்து பிரபலமாகுதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நான் அப்புறம் இன்னொரு 3 பேர் சேர்ந்து 4 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் தான் 2014 புஸ்தகா அப்படிங்கிற நிறுவனம். ஸோ எனக்கு வந்து மெயினான ரீசன் வந்து 2 ரீசனாக இருந்தது. ஒன்று வந்து புத்தகத்துறைக்கு ஏதாவது பண்ணணும், புத்தகத்துறையில் நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ண முடியாதா. ஸோ நிறைய ஜாம்பவான்கள் வந்து நம்ம ராஜேஷ்குமார், பட்டுக்கோட்டை பிரபாகர், சிவசங்கரி, இந்துமதி இவங்களெல்லாம் வந்து நம்ம சந்திக்கிறது ஒரு வாய்ப்பாக அமையாதா. இவங்களுடைய புஸ்தகங்கள் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். நிறைய புஸ்தகங்களை நான் சேகரித்து வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2000 புத்தகம் கிட்ட எங்கிட்ட பர்சனலாகவே எங்கிட்ட காப்பீஸ் இருந்தது. ஸோ இவங்களெல்லாம் சந்திக்க ஒரு வாய்ப்பாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் புத்தகத்துறைக்கு வந்தேன். முதல்ல வரும்போதே நாங்கள் வந்து மின் புத்தகம் மட்டும்தான் அப்படிங்கிற முடிவில் தான் நாங்கள் 2014 இந்த நிறுவனத்தை தொடங்கினோம். ஸோ அப்படி தான் என்னுடைய ஜேர்னி வந்து எனக்கு இந்த புஸ்தகா அப்படிங்கிற நிறுவனத்துக்குள்ளே வந்தது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு காலேஜில் வந்து எனக்கு ஒரு பெரிய ஈடுபாடு வரல. ஒரு கல்வி நிறுவனங்கள் இருக்கிற சவால்கள்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமான சவால்கள் தான் இங்கே இருக்குது. ஸோ இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வந்து கல்வி நிறுவனங்களுடைய ஃபங்க்ஷனே வந்து வேற மாதிரி மாறிடுச்சு. ஸோ அதனால எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. சரி நம்ம இதுலேயே ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்குவோம், இதுலேயே வந்து ஃபுல் டைம் நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து புஸ்தகாவையே நான் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துக்க ஆரம்பித்தேன். ஸோ 2019 வந்து 4 பேரில் 2 பேர் வந்து விலக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஸோ ஒரு 2 டைரக்டர்ஸ் வந்து விலகிட்டாங்க. மிச்சம் 2 பேர் வந்து நாங்கள் இப்போ கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நானும் என்னுடைய பிரதர் பிரசன்னா அப்படிங்கிறவரும் 2 பேரும் வந்து நாங்கள் இதை கண்டினியூ பண்ணி நடத்திட்டு வரோம். நல்ல அருமையான செய்தி. மதுரை என்றாலே உடனே தமிழ் மனம் மணக்கும். அதுவும் நான் படித்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் நீங்கள் பிஹெச்டி வாங்கியது இன்னும் மகிழ்ச்சியை தெரிகிறது. அதை விட மகிழ்ச்சியான செய்தி, பொன்னியின் செல்வன் படித்தவர்களுக்கு வரலாற்று மீது மட்டுமில்லாமல் தமிழ் மீதும் தமிழ் பற்று வரும் என்பதையும் நீங்கள் நிரூபித்தீர்கள். ஆக மதுரை மண்ணு, பொன்னியின் செல்வன் எல்லாம் உங்களுக்கு ஊற்றுணர்ச்சி கொடுத்தது என்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல பிரபல ஆளுநர்களும் உங்களிடம் வருகிறார்கள் என்று சொன்னீர்கள், பட்டுக்கோட்டை பிரபாகர் போன்றவர்கள் எல்லாம். இப்போது அவர்கள் தனியாக வெளியிடுவதை விட உங்களிடம் வந்து வெளியிடுவதற்கு காரணம் என்ன? அதாவது எளிதாக உங்களிடம் பரவுகிறதா, அல்லது பணம் கிடைப்பதற்கு வசதி மேற்கொண்டு கிடைக்கிறதா? எந்த காரணத்துக்காக இங்கே வருகிறார்கள்? ஸோ அதாவது இதில் வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம்னா, டெக்னாலஜியை வந்து நாங்கள் உள்ள கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த டெக்னாலஜி வந்து புதுமை. அதாவது இந்த புத்தக பதிப்பக உலகில் வந்து யாருமே பண்ணாத சில விஷயங்களை வந்து நாங்கள் பண்ணணும்னு நாங்கள் முடிவெடுத்தோம். ஸோ அப்போ மின் புத்தகம் பண்ணும்போது நாங்கள் என்ன பண்ணோம்னா, இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டே நாங்கள் முடிவெடுத்த ஒரு விஷயம் வந்து ராயல்டி விஷயத்துல நம்ம வந்து ரொம்ப ரொம்ப நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோம். அதே மாதிரி எந்த எழுத்தாளருமே ராயல்ட்டியை வந்து நம்ம கேட்க வைக்க கூடாது, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா போகணும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து சிஸ்டத்தை உருவாக்கணும். ஸோ நாங்கள் வந்து வெப்சைட்டு, அப்புறம் அதுக்கு ஒரு டேஷ்போர்டு கொண்டு வந்தோம். அந்த டேஷ்போர்டை வந்து ஆத்தர்ஸே வந்து அவங்க எவ்வளவு புஸ்தகம் வந்து அவங்களுடைய மின் புத்தகம் எவ்வளோ படிக்கப்பட்டிருக்கு எல்லா சேனல்லையும். இப்போ நாங்கள் வந்து ஒரு ஆத்தர்கிட்ட வந்து நாங்கள் வாங்குறோம் அப்படின்னு சொன்னால், எங்களுடைய புஸ்தகா அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் மட்டும் இல்லாமல் அமேசான், ஸ்கிரிப்டி, அப்புறம் வந்து கூகுள் புக்ஸ், இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 6 பிரபல புக் சேனல்ஸ்லேயும் நாங்கள் எங்களோட புக்கை நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, இம்மிடியேட்டாக வந்து நேயர்களுக்கு வந்து, அதாவது வாசகர்களுக்கு வந்து
நிறைய வாசகர்களுக்கு இமிடியேட்டா போய் சேரக்கூடிய வாய்ப்பு அமையுது. ஸோ அதனால வந்து எல்லாருக்கும் வந்து சரி, அப்போ வேர்ல்டு வைட் ரீச் கிடைக்குது. ஸோ அதனால வந்து நிறைய வந்து அவங்களுக்கு வந்து படிக்கப்படுது அந்த புத்தகம், மின் புத்தகம். ஸோ இப்போ அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்கிறாங்க, லண்டன்ல இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் வந்து புத்தகம் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைனாலும் இந்த மின் புத்தகம் வழியா அவங்களுக்கு வந்து அவங்க அந்த புத்தகத்தை படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதுனால அவங்க எங்களுக்கு வந்து நிறைய ரெவன்யூ வர ஆரம்பிச்சது. ஸோ இந்த ஆத்தர்ஸ் எல்லாருமே வந்து முதல்ல வந்து கொஞ்சம் தேவர் டிசப்பாயிண்டட்னே சொல்லணும். ஏன்னா மின் புக் புக் வந்து ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாத காலத்துல வந்து எங்களுக்கு வந்து அவ்வளவு பெரிய ரெவன்யூ வரல. ஸோ 2014 நாங்கள் ஆரம்பிச்சா கூட எங்களுக்கு 2015 டோட்டல் வருமானமே எடுத்துக்கிட்டோம்னா எங்களுக்கு வந்து ஒரு 3000 4000 கூட வந்திருக்காது. அந்த அளவுக்கு எங்களுக்கு அப்போ குறைவான வருவாய் இருந்த ஒரு டைம். அப்பவும் வந்து எங்களுக்கு எல்லா பிரபல எழுத்தாளர்களும் எங்களுக்கு வந்து எங்க மேல நம்பிக்கை வச்சு சரி நீங்க பண்ணுங்க, இந்த புக் வந்து கண்டிப்பா பிக்கப் ஆகும் பின்னாடி அப்படின்னு சொல்லி ஊக்கம் கொடுத்தாங்க. அது வந்து கண்டிப்பா எல்லா பிரபல எழுத்தாளர்களும், ஸோ ராஜேஷ்குமார் ஆகட்டும், பட்டுக்கோட்டை பிரபாகர், சிவசங்கரி மேடம், எல்லாருமே வந்து தேவி பாலா சார் எல்லாருமே வந்து எங்களுக்கு வந்து ஊக்கம் கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா கரெக்டான இதுல வந்து ராயல்ட்டி கொடுக்க ஆரம்பிச்சோம். அது வந்து அவங்கள மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு. அதனாலதான் வந்து நாங்க அடுத்து என்ன பண்ணோம்னா ஆடியோ புக். ஸோ அடுத்து வந்து எங்களுடைய பார்வையில வந்து ஆடியோ புக்குங்கிறது வந்து கிட்டத்தட்ட இன்னொரு 5-6 வருஷத்துல வந்து ஆடியோ புக்கோட நிலைமை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. ஸோ அதனால ஆடியோ புக்கும் நாங்கள் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 450க்கு மேல ஆடியோ புஸ்தகங்களும் எங்களோட பிளாட்ஃபார்ம்ல இருக்கு. 10,600 10,800 புக்கு, புக்கு, 450 ஆடியோ புக் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து எழுத்தாளர்களே வந்து எங்களுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்க ஏன் பிரிண்ட்லயே இருக்கக்கூடாது, ஏன்னா பிரிண்ட் தான் இன்னைக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருக்கு. பிரிண்ட் பண்ணணும்னு நினைச்சாலே வந்து எழுத்தாளர்கள் வந்து ஒன்றும் ஏமாற்றப்படுறாங்க, இன்னொன்று வந்து கரெக்டான ராயல்ட்டி கொடுக்கறது கிடையாது. இப்போ முதல்ல நீங்க சொன்ன மாதிரி காசு கொடுத்ததான் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது. இதெல்லாம் நீங்க உள்ள வந்தோம். ஸோ அதனால வந்து இப்போ வந்து பிரபல எழுத்தாளர்கள் வந்து எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டு, எஸ்பெஷலி வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய பலமா இருந்தாங்க. ஸோ அதனால இன்னைக்கும் வந்து எங்களுக்கு பெரிய எழுத்தாளர்கள் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 90% எழுத்தாளர்கள் வந்து எங்களுக்கு பிரபல எழுத்தாளர்கள் எங்க பிளாட்ஃபார்ம்ல என்டையர் புக் பெர்மிஷன் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 10% ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா நாங்க வந்து சுஜாதா, அப்புறம் வந்து சாண்டில்யன், இந்த மாதிரி சில எழுத்தாளர்கள் எங்களுக்கு வந்து ரீச் பண்ண முடியாதவங்க, இல்லை அவங்களுக்கு வந்து இதுல விருப்பம் இல்லாமல் இருக்கிறவங்க மட்டும்தான் எங்களால பண்ண முடியலையே தவிர மற்ற எல்லாரையும் வந்து நாங்கள் புக்கு நாங்கள் உள்ள கொண்டு வந்துட்டோம். ஸோ அதனால வந்து இப்போ நாங்கள் எழுத்தாளர்கள் வந்து யாரையுமே நாங்கள் அப்ரோச் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இல்லை. எழுத்தாளர்கள் எங்களை வந்து நிறைய கேட்குறாங்க. மாசத்துக்கு நாங்கள் ஒரு 50-60 புது புது எழுத்தாளர்களை நாங்கள் பப்ளிஷ் பண்ணிட்டு வர்றோம் நாங்கள். ஸோ அதனால எங்களுக்கு வந்து அது இப்போ 880 எழுத்தாளர்கள் இது வரைக்கும் வந்து நாங்கள் எங்களோட பிளாட்ஃபார்ம்ல இணைஞ்சிருக்காங்க. ஸோ அதனால எங்களுடைய மெயின் இது வந்து ஹானஸ்டி, டிரான்ஸ்பரன்சி, அப்புறம் வந்து ராயல்ட்டி பேமெண்ட்டு, இது எல்லாமே வந்து எங்களோட மிகப்பெரிய பிளஸ்ஸா எல்லா எழுத்தாளர்களும் பார்க்குறாங்க. நல்ல செய்தி. டிரான்ஸ்பரன்சி என்று சொன்னீர்கள், அது மிக்க உண்மை. என்றால் நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தபோது கூட சில உங்களுக்கு போட்டி போன்ற சில பேர் நாங்களும் புத்தகம் வெளியிட்டோம் என்றார்கள். அதுக்கு பதில் கொடுத்தால் உடனே உங்கள் இமெயில் அனுப்புங்கள் என்று சொல்லிவிட்டு நிறுத்தி விடுகிறார்கள். ஆக உங்களிடம் அந்த டிரான்ஸ்பரன்சி இருப்பது மிக்க மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி. 2 கேள்விகள் மனதில் தோன்றுகின்றன. என்னென்ன மொழிகளில் வெளியிடுகிறீர்கள்? எவ்வளவு ராயல்ட்டி எல்லோருக்கும் கிடைக்கும் ஆதர்களுக்கு? ஸோ அதாவது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இங்கிலீஷ், இந்த 5 லாங்குவேஜ்ல இப்போ நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் தமிழ்ல இருக்கிற அளவுக்கு எழுத்தாளர்களும் சரி, வாசகர்களும் சரி, அதாவது டெக் சாவின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது டெக்னாலஜியை வந்து வரவேற்கிறது வந்து மற்ற வாசகர்கள் கிட்ட அவ்வளவு கிடையாது. ஸோ இன்னைக்கு மலையாளம் பார்த்தோம்னா மலையாளம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம். என்ன ரீசன்னா அதுல வந்து ஒரு பர்டிகுலர் நிறுவனம் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 75-80% எழுத்தாளர்களை கட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த நிறுவனம் நினைச்சாலொழிய அவங்க அந்த எழுத்தாளர்கள் வந்து வெளியில வந்து வேற எந்த பப்ளிகேஷனுக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கு. ஸோ அதனால வந்து எங்களால் மலையாளத்தில் பெருசாக பண்ண முடியல. கன்னடம், தெலுங்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 400-500 புக்கு இருந்தால் கூட பெரிய அளவில் ரீச் கிடையாது. ஸோ அந்த ரீச் இல்லாதது போனதுக்கு காரணம் வந்து அமேசான் கிண்டில் வந்து தமிழ் சப்போர்ட் பண்றாங்க, மிச்சம் எந்த லாங்குவேஜும் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணல. ஸோ சவுத்தில் வந்து தமிழ் மட்டும்தான். கன்னடமோ இல்லை தெலுங்கோ இல்லை மலையாளமோ, மலையாளம் இருக்கு ஆனால்
நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது எழுத்தாளர்கள் வந்து ஒரு பர்டிகுலர் நிறுவனத்தோட அது தொடர்புடையதுனால அது அவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகலை. அமேசானுக்கே சக்ஸஸ் ஆகலை. ஸோ அதனால அமேசான் இந்த 5 லாங்குவேஜ் தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ராயல்ட்டியை பொறுத்த வரைக்கும் மின் புத்தகங்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து நாங்கள் 50% ராயல்ட்டி வந்து நாங்கள் எழுத்தாளர்களுக்கு கொடுக்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் பிரிண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நாங்கள் 20% கொடுக்குறோம். இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் வந்து 7.5லிருந்து 10%. ஓகே, 7.5%ங்கிறது வந்து ரொம்ப நார்மலான ஒரு எழுத்தாளர்களுக்கு, 10% வந்து பிரபல எழுத்தாளர்களுக்கு. நாங்கள் வந்து 20% வந்து எழுத்தாளர் பாகுபாடு இல்லாம, அது வந்து எனக்கு வந்து ரொம்ப முன்னாடியே நாங்கள் வந்து முடிவெடுத்தது வந்து பெரிய எழுத்தாளர் சின்ன எழுத்தாளர் அப்படிங்கிற பாகுபாடு எப்பவுமே எங்க பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடாது. அவங்க பெரியவங்களா இருந்திருந்தா கூட அவங்க ஆரம்பிக்கும் போது சிறிய எழுத்தாளராக தான் இருந்திருக்கணும். அவ்வளவு பிரபலம் இல்லாம இருந்திருந்தாலும் அவங்களுக்கு யாரோ சப்போர்ட் பண்ணனாலதான் அவங்க பிரபலம் ஆயிருக்காங்க. அதனால நம்ம வந்து எந்த பாகுபாடும் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய மிகப்பெரிய ஒரு முடிவா இருந்தது. ஸோ அதனால 20% பிரிண்ட்டுக்கு கொடுக்குறோம். ஆடியோ புக்கை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ யார் கிரியேட் பண்றாங்க, இப்போ நாங்க கிரியேட் பண்றதா இருந்தால் 30%, ஆத்தர்ஸே கிரியேட் பண்ணி கொடுத்தாங்கன்னா 50% நாங்கள் கொடுக்குறோம். இதுதான் வந்து எங்களுடைய ராயல்ட்டி ஸ்கீமு. இது வந்து எல்லா எழுத்தாளர்களுக்கும் ஒரே மாதிரி பண்ணிட்டு. நல்ல வார்த்தை. ஏனென்றால் ஒரு பிரபல எழுத்தாளர் என்றால் அவருடைய புத்தகங்கள் அதிகமாக விற்பனையாகும், அப்போது அவருக்கு நிறைய பணம் கிடைக்கும். ஆகையால் உங்களுடைய அப்ரோச், அதாவது அணுகுமுறை ஒரு நியாயமான அணுகுமுறை என்றே தோன்றுகிறது. ஆடியோ புத்தகங்கள் பற்றி சொன்னீர்கள். ஆடியோ புத்தகங்களில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் வெளிநாடுகளுக்கும் எளிதில் அனுப்ப முடியும். ஸோ உங்களுடைய புத்தகங்கள் வந்து அச்சு புத்தகங்களோ அல்லது புத்தகங்களோ அல்லது ஆடியோ புத்தகங்களோ வெளிநாடுகளில் பரவுவதற்கு ஏதேனும் ஏற்பாடு செய்திருக்கிறீர்களா? இதுவரையில் அந்த முயற்சியில் வெற்றி கிடைத்திருக்கிறதா? இல்லை, பெருசா வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஸோ எங்களோட பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னா, புஸ்தகா அப்படிங்கிற அந்த பிளாட்ஃபார்ம் வந்து பிரபலமாகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஆரம்பத்திலே தெரியும். ஸோ அதனால வந்து எங்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து எங்களுடைய பார்ட்னர்ஷிப். ஸோ இப்போ புக் அப்படின்னா அமேசான் தான் பிக்கஸ்ட் மார்க்கெட். அப்போ அமேசானோட நம்ம பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும். அதே மாதிரி ஆடியோ புக்னா அமேசான் ஆடிபிள், ஸ்டோரிடெல், குக்கு எஃப்எம். ஸோ அப்போ இந்த மாதிரி எல்லா பிரபல நிறுவனங்களோடையும் எங்களுக்கு வந்து ஒரு டைப் இருக்கு. அப்போ எங்களுடைய புக்ஸ் வந்து எல்லா இடத்துக்கும் போய் சேர்றதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. ஸோ முக்கியமாக ஆடியோ புக்கில் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜை நான் பார்க்குறது வந்து என்னென்னா, வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பேர், எஸ்பெஷலி சிங்கப்பூர், மலேசியால எல்லாம் வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் தமிழ் ரொம்ப அருமையாக பேசுகிறாங்க, ரொம்ப அருமையாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் எழுத படிக்க தெரியாது. அவங்களுக்கு வந்து ஆடியோ புஸ்தகங்கள் மூலமாக தான் நம்ம வந்து இந்த புத்தகங்களை வந்து அவங்களுக்கு கொண்டு சேர்க்க முடியும். ஸோ அப்போ அந்த மார்க்கெட் வந்து இட் இஸ் அ ஹியூஜ் மார்க்கெட் அக்ராஸ் தி குளோபல். ஸோ அதனால எங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கு. அது போக எழுத படிக்க தெரிஞ்சவங்களே கூட காரில் போகும்போதோ அவங்க டிராவல் பண்ணும்போதோ அவங்க இந்த ஆடியோ புக்கை கேட்கறதுக்குரிய வாய்ப்பு இருக்கிறனால நிறைய பேர் வந்து அதை விரும்புகிறாங்க. இந்த ஆடியோ புத்தகங்கள் விஷயங்கள்ல வந்து இப்போ நான் வந்து இங்கே கிண்டில் பற்றி பேசிக்கொண்டிருந்தேன் ஒரு நண்பரிடம். அவர் கிண்டில் வந்து தமிழ் புத்தகங்கள்லாம் அதில் வந்து சரியாக வருவதில்லைன்னு சொன்னாங்க. இப்போ உங்களுடைய விஷயங்களில் அந்த டெக்னிக்கல் கொஸ்டின்லாம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கிங்களா? அதாவது தமிழ் புத்தகங்கள் ஒரு வந்து கிண்டில் அது போன்ற ஒரு இது ரீடிங் இது மெட்டீரியலில் பார்க்கும்போது உங்களுடைய புத்தகங்கள்லாம் வருமா? தமிழ் மொழி வருதா? ஆமாம், கண்டிப்பா. எங்களோடது வந்து எல்லா புத்தகமுமே வந்து புக்குமே வந்து கிண்டில் அவைலபிள். ஸோ எல்லா தமிழ் புத்தகமும் அமேசான் கிண்டில் டிவைசஸ்ல இருக்கு. இன்கேஸ் அதுல ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கு, அது டிஸ்பிளே சரியா ஆகலை அப்படின்னு சொன்னா நம்ம வந்து கிண்டில்கிட்ட பேசி தான் நம்ம அதை சரி பண்ண முடியும். பட் ஆனா எங்களுக்கு என்னன்னா, எங்களுடைய பிளாட்ஃபார்ம் இப்போ நாங்கள் வந்து அமேசானில் நாங்கள் கொடுத்துட்டா அமேசான் விற்கிறாங்க. பட் நாங்களும் தனியாக வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுருக்கோம், ஒரு மொபைல் ஆப் வச்சுருக்கோம். அந்த மொபைல் ஆப்பில் வந்து வாசகர்கள் படிக்கலாம். அதில் ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை இமீடியட்டாக நாங்கள் சால்வ் பண்ணி நாங்கள் அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோம். ஸோ அதனால வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சரி அமேசான் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, நம்ம வந்து டைரெக்டாக வந்து புஸ்தகாலேயே நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லி புஸ்தகாவுக்கு நிறைய பேர் வந்து மாறினவங்களும் இருக்காங்க. ஆனால் அமேசானில் இருக்கிற டிவைஸ், அந்த கிண்டில் டிவைஸ் வந்து எங்ககிட்ட கிடையாது. நாங்கள் வந்து மொபைல் ஆப் தான் நாங்கள் பண்ண முடியும். ஸோ அந்த கிண்டில் டிவைஸோடைய ஸ்ட்ரென்த் வந்து அமேசான்கிட்ட மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா அது வந்து அவங்களுடைய பேட்டன்டட் டிசைனு. அந்த கிண்டில் டிவைஸில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, அது வந்து நம்ம படிக்கும்போது நமக்கு வந்து கண் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகாது. வேற மொபைல் ஆப்லேயோ இல்லை மொபைல் டிவைஸ்லையோ இல்லை ஐபேட்லேயோ படித்தோம்னா நமக்கு கண் ஸ்ட்ரெயின் ஆகும். வேற அந்த எனக்கு டெக்னாலஜியே வேற, அது வந்து இங்க் டெக்னாலஜின்னு சொல்லி கிட்டத்தட்ட பேப்பரோ இல்லை ஒரு சின்ன புக்கை படிக்கிற ஒரு ஃபீல் தான் அது கிடைக்கும்.
அந்த ஃபீல் வந்து நம்ம ஆப்ல கிடைக்காது. அதனால கிண்டில் விரும்புறவங்க அதை கிண்டில்ல தான் படிப்பாங்க எப்பவுமே. ஓகே. சில பத்திரிகைகளுக்கு வந்து எடிட்டோரியல் பாலிசின்னு ஒன்று உண்டு. அதே போல நீங்க வந்து புத்தக வெளியீட்டுக்கு வந்து ஒரு எடிட்டோரியல் பாலிசின்னு வச்சுக்கீங்களா? உதாரணத்துக்கு ஒருவர் வந்து தேச விரோதமான செய்தி அனுப்புறாரு, அல்ல மத விரோதமான செய்தி அனுப்புறாரு, அதை எப்படி நீங்க வடிகட்டுவீங்களா, அல்லது யார் அனுப்பிச்சாரோ அதை வந்து வெளியிடுவோம் அப்படிங்கிற ஒரு பாலிசி இருக்கா? இல்ல அதாவது இந்த மாதிரி வந்து அதாவது 2 கண்டென்ட் வந்து நாங்க ஸ்பெசிஃபிக்கா பார்க்குறோம். ஒன்று வந்து ம். அதாவது அடல்ட் கண்டென்ட், ம். இன்னொன்று வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தேச விரோதம் இல்லை வந்து ஏதாவது ஒரு இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டா பேசுறது அந்த மாதிரியான சில கட்டுரைகள் இருந்ததுன்னா நாங்கள் அதை அவாய்ட் பண்ணுறோம். ஸோ அது வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக நாங்கள் எடிட்டோரியல் டீம்னு கிடையாது. நாங்கள் எப்படி இருந்தாலும் அதை ப்ரூஃப் ரீடு பார்ப்போம். அந்த ப்ரூஃப் ரீட் பண்ணும்போதே தெரிஞ்சிடும். அப்போ என்னுடைய டீம் வந்து எங்கிட்ட சொல்லுவாங்க, சார் இந்த மாதிரி ஒரு புக் இருக்கு, இது நம்ம பண்ணலாமா அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் அதை பண்ணிடுவோம். மற்றபடி வந்து நாங்கள் வேற பெருசாக எடிட்டோரியல் டீம் வச்சு நாங்கள் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா எங்களுக்கு வந்து இப்போ ரிஜெக்ட் பண்ணுறது வந்து வாசகர்கள் தான் பண்ணணுமே தவிர எடிட்டோரியல் டீம் பப்ளிஷர் வந்து அதை பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து என்னுடைய டெசிஷன். ஸோ அதனால வந்து நான் வந்து எந்த இதாக இருந்தாலுமே நான் வந்து அதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நான் கொண்டு போயிடுவேன். ஆனால் என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த பதிப்பாளர்களுக்கு வந்து ஒரு இமேஜ் கிரியேட் ஆகிடும். ஓகே, இப்போ எங்களோட இமேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ சில பதிப்பகம் இருக்கு. இப்போ நீலம் பதிப்பகம்னு ஒன்று இருக்கு, டைரக்டர் பா ரஞ்சித்துடைய பதிப்பகம். அவங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து தலித் இலக்கியம் அந்த மாதிரியான ஒரு இலக்கிய விஷயங்கள் தான் அவங்க தொடர்ந்து வெளியிட்டு வர்றாங்க. அப்ப எல்லாருக்குமே அந்த ஓகே, அந்த பதிப்பகம் போனா அந்த மாதிரியான புக்கு கிடைக்கும். அதே மாதிரி கம்யூனிசம் சம்பந்தப்பட்டது, பெரியாரிசம் சம்பந்தப்பட்டது, அந்த மாதிரி சில பதிப்பகங்கள் இருக்கு. கருப்பு பிரதிகள்னு ஒரு பதிப்பகம் இருக்கு. அப்ப அவங்க வந்து அந்த பதிப்பகத்துக்கே ஒரு இமேஜ் டெவலப் ஆயிடுது. இப்ப எங்களுக்கு வந்து நாங்க வந்து என்ன இமேஜ் எங்களுக்கு தோணுது அப்படின்னா, நாங்க வந்து பல்ப் ஃபிக்ஷன், ஜென்ரல் பல்ப் ஃபிக்ஷன், ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், செல்ஃப் ஹெல்ப், இந்த மாதிரியான ஒரு ஜென்ரல் புஸ்தகம் வெளியிடுற ஒரு பதிப்பகத்தாரா தான் நாங்க பார்க்கப்படுறோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. அப்ப அந்த மாதிரியான நேயர்கள், அந்த மாதிரியான வாசகர்கள் தான் எங்களுக்கு வந்து தொடர்ந்து வர்றாங்க. வந்து புஸ்தகம் வாங்குறதா இருக்கட்டும், இல்ல இது வாங்குறதா இருக்கட்டும், அப்படிதான் பண்றாங்க. நீங்கள் சொன்னது மிகவும் சரிதான். ஏனென்றால் சில பிரபல பதிப்பகங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த பதிப்பகங்கள் என்றால் கட்டாயமாக இலக்கிய சம்பந்தமாக தான் இருக்கும், அல்லது விஞ்ஞான விஷயங்கள் வராது, இப்படி எல்லாம் ஆமா தெரிகிறது. ஆமா இந்த ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் பற்றி சொன்னீங்க. ஆமா ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன்ல வந்து இயற்கையாகவே எதிர்பார்க்கறது வந்து ஃபிக்ஷன் தான் அதிகமாக விற்பனை ஆகும்னு சொல்லிட்டேன். ஆனால் உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கு? அதாவது வந்து ஃபிக்ஷன் எவ்வளவு விற்பனை ஆகிறது, அல்லது கதை இல்லாத நான் ஃபிக்ஷன் விஞ்ஞான விஷயங்கள் அல்லது இலக்கிய விஷயங்கள் அதெல்லாம் எவ்வளவு விற்பனை ஆகுது? ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கொடுக்க முடியுமா தகவல்? எது அதிகமாக விற்பனை ஆகுது? எங்களுக்கு வந்து ஃபிக்ஷன் அண்ட் நான் ஃபிக்ஷன் ரெண்டுமே வந்து ஈக்குவலா தான் இருக்கு. அதுல வந்து எங்களுக்கு ஒரு விற்பனை பெரிய ஆகுது, அது வித்தியாசம் விஷயம்தான். கிடையாது. ஸோ நான் ஃபிக்ஷன் எடுத்துட்டோம்னா அதை வந்து 2 கேட்டகரியா நாங்க பிரிக்கிறோம். ஒன்று வந்து செல்ஃப் ஹெல்ப், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். பாரதி பாஸ்கருடைய நாவல்கள் இருக்கு, எங்களுக்கு சில கட்டுரை நூல்கள் இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து பாரதி பாஸ்கர் அவங்க ரொம்ப பிரபலம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதோட விற்பனை மிக அதிகமாக இருக்கும். இன்னொரு கேட்டகரி பார்த்தோம்னா மெயினாக வந்து அதாவது என்ன சொல்றது, அதாவது ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது. இப்போ ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதுன்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ உங்களுடைய புத்தகங்களாக இருக்கட்டும், இப்போ நாகராஜன் சார் புத்தகங்களாக இருக்கட்டும், அதில் வந்து நிறைய ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது. இப்போ ராமாயணத்துல இருந்து இருக்கிற சில கேரக்டர்ஸ் பற்றி நீங்கள் நிறைய எழுதியிருக்கிறீங்க, அவர் நாகராஜன் சார் எழுதியிருக்கிறாரு. அந்த மாதிரியான புஸ்தகங்களுக்கு வந்து ஒரு வரவேற்பு கண்டிப்பாக இருக்கு. ஓகே, ஸோ அது வந்து எங்களுக்கு பார்க்க முடியுது. நாங்கள் வந்து புஸ்தக இதுலையுமே நாங்கள் வந்து அது ஒரு செப்பரேட் ரேக்காக நாங்கள் வைக்கிறோம். செப்பரேட் இடத்துல வந்து ஆன்மீகம்னு ஒரு கேட்டகரியில் அது எல்லாத்தையும் வைக்கும் போது அந்த ஆன்மீகம் பற்றின புக்கை நினைக்கிறவங்க அந்த இதுக்கு போய் அந்த ரேக்குக்கு போய் இல்லை அந்த ஒரு பாஸ்கெட்ல போய் அவங்களுக்கு தேவையானதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த 2 தவிர எங்களுக்கு அரசியல் கட்டுரைகள் அந்த மாதிரியானது எங்களுக்கு நிறைய வர்றது கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது வந்து அவங்களுக்கே தெரியும், ஓகே இந்த புஸ்தகம் இந்த பதிப்பாளர்கிட்ட போனால் அது பெருசா ஈடுபடாது அப்படின்றதுனால அவங்க வந்து அந்தந்த பதிப்பகத்துக்கு போயிடுறாங்க. ஸோ சினிமா சம்பந்தப்பட்ட சில கட்டுரைகள் வந்து நாங்கள் வெளியிட்டிருக்கோம். ஸோ அதுவுமே வந்து ஓரளவு வரவேற்பு இருக்கு. ஆமா. ஸோ அப்புறம் வந்து பயோகிராஃபிக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு. பட் செல்ஃப் ஹெல்ப் வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய மார்க்கெட். இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், இந்த சுய இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கு. ஸோ இப்போ இனி ட்ரெண்டுன்னு எடுத்துட்டோம்னா சில்ட்ரன்ஸ் புக்கோட ட்ரெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு. சில்ட்ரன் புக் வந்து கண்டிப்பாக வந்து இப்போ
இப்போ என்னன்னா இப்போ நிறைய வந்து எப்படியாவது வந்து சில்ட்ரன்ஸை படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து பேரண்ட்ஸ்க்கு நிறைய வந்துருச்சு. இப்போ புத்தக திருவிழாவு எந்த புத்தக இதுக்கு போனாலுமே சில்ட்ரன்ஸ் புக்கு தனியாக பார்க்க முடியுது. ஸோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு இதாக வந்து நம்ம அதை பார்க்க ஒரு நிறைய இது பதிப்பாளர்கள் வந்து புத்தகம் வந்து போடுறாங்க. இளம் தலைமுறையினர் வந்து புத்தகத்தில் ஆர்வம் செலுத்துவது மிகவும் நல்ல செய்தி. நம்முடைய நிகழ்ச்சி முடிவதற்கு நெருங்கி வருகிறது. கடைசியாக ஒரு கேள்வி. உங்களுடைய பெரும் புரட்சியை செய்திருக்கிறீர்கள். பிஸி ஸ்கெட்யூலில் எங்களுக்கு நேரம் கொடுத்திருக்கிறீர்கள். எதிர்கால திட்டம் ஏதேனும் புரட்சி திட்டம் உண்டா? ஸோ எதிர்காலத்தில் வந்து இப்போ அதாவது இப்போ எங்களுக்கு வந்து இப்போ என்ன ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பப்ளிஷர்ஸ் வந்து எங்கள் மேலே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஓகே இவங்க வந்து எங்களுடைய பிஸ்னஸை தட்டி பறிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கோபத்திலேயோ இல்லை ஒரு இதுலேயோ இருக்கிறாங்க. நாங்கள் வந்து ஆத்தர்ஸை தான் நாங்கள் போய் அப்ரோச் பண்ணுறோம். எழுத்தாளர்கள் வந்து ஆர்வமாக இருக்கும் போது நம்ம அதை மறுக்க முடியாமல் நம்ம அதை எடுத்து பண்ணுறோம். அந்த எழுத்தாளர்கள் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கிற பப்ளிஷர்ஸை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்காம எங்களுக்கு கொடுக்கும்போது அந்த ஒரு தொழில்முறை மோதல் வர ஆரம்பிக்குது. அது வந்து எங்களுக்கு அஃபெக்டும் பண்ணுது. எங்களுக்கு எப்படின்னா, இப்போ ஜனவரியில் வந்து எங்களுக்கு வந்து இப்போ சென்னை புத்தக திருவிழாவில் எங்களுக்கு ஸ்டால் ஒதுக்கப்படலை. ஸோ அதை வந்து பர்பஸாக வந்து அவங்க பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா, டைரெக்டாக ஆன்லைனில் வந்து 25% கழிவு கொடுத்து நாங்கள் வந்து எல்லா புக்ஸையும் வந்து நாங்கள் 25% டிஸ்கவுண்ட்டில் நாங்கள் கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ அது நல்லா போச்சு எங்களுக்கு. ஸோ அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இந்த புத்தக திருவிழா, இந்த புக் ஃபேர் அப்படிங்கிற கான்செப்டே போயிடும் அப்படின்ற ஒரு இது வருது. எல்லாருமே ஆன்லைனில் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாமே ஆன்லைனில் வரும்போது புக்கு வாங்குறது மட்டும் ஏன் வந்து ஆன்லைனில் வரக்கூடாது? அப்போ ஆன்லைனில் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அப்போ ஆன்லைனில் நாங்கள் வந்து இன்னும் வந்து அதோட ப்ரொமோஷன், அதோட மார்க்கெட்டிங் அதை இன்க்ரீஸ் பண்ணணுன்றது ஒன்று. எங்ககிட்ட வந்து ஒரு வேன் நாங்கள் வாங்கியிருந்தோம் அந்த புக் ஃபேர் போகிறதுக்காக. அதை வந்து மொபைல் புக் ஷாப்பாக மாற்றி எல்லா சிறு சிறு நகரங்களுக்கும் கொண்டு போய் நம்ம வந்து அங்கே நிறுத்தி ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வந்து நிறுத்தி அந்த புக்கை வந்து விற்க முடியுமா? ஏன்னா புத்தக கண்காட்சி எல்லா இடத்துக்கும் போகிறது கிடையாது. இப்போ வந்து திண்டுக்கல்ல புத்தக கண்காட்சி நடக்குது. ஆனால் பக்கத்தில் வந்து வாடிப்பட்டின்ற ஊரில் நடக்காது, நத்தம்ல நடக்காது. அப்போ அங்கே இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து வாங்குறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து அவங்க இந்த பெரிய சிட்டிக்கு வந்தால் மட்டும்தான் வாங்க முடியும். அப்போ அங்கே வந்து நம்ம கொண்டு போகலாமா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. அது போக வந்து நாங்கள் ஆடியோ புக்கில் வந்து இன்னும் நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும்னு பார்க்கணும். ஸோ இந்த இயர்க்குள்ளே வந்து இதை டபுள் ஆக்க முடியுமா? இப்போ 450ங்கிறது 900 இல்லை 1000 தொட முடியுமா இந்த வருஷத்துக்குள்ள அப்படிங்கிறது எங்களுடைய அடுத்த திட்டமாக இருக்கும். ஸோ இதுதான் மெயினாக வந்து யோசிக்கிறோம் நாங்கள். நல்ல திட்டங்கள். நீங்களே இனிமேல் புத்தக கண்காட்சி நடத்தும் அளவிற்கு உங்களுடைய தொழில் பெருக வேண்டும், உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெற வேண்டும். ஆன்லைனிலும் புத்தக கண்காட்சி எல்லாம் நடத்தலாம். இது போன்ற பல ஐடியாக்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கின்றன. அவையெல்லாம் வெற்றி பெற ஞானமயம் நேயர்கள் சார்பில் 4000 பேர் சார்பில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். பிஸி ஸ்கெட்யூலில் எங்களுக்கு ஒரு பேட்டி காண வந்ததற்கு உங்களுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் வருக என்று வரவேற்று நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது PhD பட்டம் பெற்ற டாக்டர் ராஜேஷ் தேவதாஸ் நமக்கு திண்டுக்கல்லில் இருந்து வழங்கிய நிகழ்ச்சியை கேட்டீர்கள். அவருடைய புத்தக.co.in என்பது மிகவும் பிரபலம் பெற்றிருக்கிறது. 10,000க்கும் மேலான புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். பிஸி ஸ்கெட்யூலில் இன்று வந்ததற்கு உங்கள் சார்பில் நன்றியை தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். நேயர்களே, ஞானமய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. 3 கண்டங்களிலிருந்து ஒளிபரப்பாகும் நம்முடைய நிகழ்ச்சி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும். நேயர்களை சந்திக்க காத்திருக்கிறோம். வணக்கம். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானமலந்ததனை துமளந்திடு வன்மொழி வாழியவே. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானமளந்ததனை துமளந்திடு வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே.
வையகமே. சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்க வையகமே. தொல்லை வினை தரு தொல்லையகன்று சுடக தமிழ்நாடே. தொல்லை வினை தரு தொல்லையகன்று சுடக தமிழ்நாடே. வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே. வானமறிந்ததனை துமறிந்து வளர்மொழி வாழியவே. வானமறிந்ததனை துமறிந்து வளர்மொழி வாழியவே.